ஆனால் மன்னன் வருவதற்கு பதில் பனிக்காலமும் கடும் குளிரும் தான் வந்தன. அவன் சுதாரித்துக் கொள்ளும் முன் பசிக்கும் குளிருக்கும் 10,000 பிரெஞ்சு வீரர்கள் பலியாயினர். வேறு வழியின்றி பாரிஸ் திரும்ப கட்டளையிட்டான் நெப்போலியன். 6 லட்சம் வீரர்களுடன் சென்றவன் வெறும் 20,000 வீரர்களுடன் திரும்பியதாக ஒரு குறிப்பு கூறுகிறது. பிரெஞ்சு ராணுவம் நிலை குலைந்து போயிருந்த அந்த தருணத்தை பயன்படுத்தி பிரிட்டன், ரஷ்யா, ஆஸ்திரியா, ஸ்வீடன் ஆகியவற்றின் கூட்டுப்படைகள் பிரான்சை தாக்கின. போரில் தனது முதல் தோல்வியை சந்தித்தான் நெப்போலியன். கூட்டுப்படையால் அவன் எல்பா என்ற தீவில் சிறை வைக்கப்பட்டான். ஆனால் ஓராண்டுக்குள் சிறையிலிருந்து தப்பி வந்த நெப்போலியனை பிரெஞ்சு மக்கள் மீண்டும் ஏற்றுக்கொள்ள மீண்டும் பிரான்சின் சக்கரவர்த்தியானான். புதிய படையை உருவாக்கினான். 2 ஆண்டுகளில் பிரிட்டனும் அதன் நட்பு நாடுகளும் நெப்போலியனுக்கு எதிராக அணி திரண்டன. பெல்ஜியத்தின் வாட்டர்லூ என்ற இடத்தில் நடந்த யுத்தத்தில் 2வது முறையாக தோல்வியை தழுவினான் நெப்போலியன்.